ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒரு சம்பவம். அதாவது எல்லாருமே எல்லா டாஸ்க்கும் முடிஞ்சிச்சு, எல்லா சண்டையும் முடிஞ்சிச்சு, எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க, டைனிங் ஹாலில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ என்னை ஆனால் நல்லா கிழிச்சிட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அமித் பார்கவ் கிட்ட நம்ம விஜய் பார்வதி சொல்கிறாங்க. இப்போ அவர் சொல்கிறாரு, நான்லாம் கம்மி, உங்களை பற்றி வெளியில் பார்த்தீங்கன்னா அதை விட்டா அப்படின்னோடனே என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்குறாரு. ஐயோ வேணாங்க, சும்மாவே என்னை வந்து கழுவி ஊற்றுவாங்க, வேண்டாம்னு சொல்லிட்டு பதறாங்க. ஏன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டப்பாக, அதாவது இப்போ கமருதீனுக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக வந்து நெகட்டிவ் தான் அடித்து நொறுக்குறாங்க. கமருதீன் இப்படி சரியில்லை அப்படி சரியில்லைன்னு ஒரு 25% பாசிட்டிவ் இருக்கும் வச்சுக்கோங்க. நம்ம விஜய் பார்வதிக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா ஒரு பக்கம் நெகட்டிவ் ஹையாக போகுது. திடீர்னு பார்த்தா நெகட்டிவ் ஹையாக போகும்போது பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா திடீர்னு கொஞ்சம் ரொம்ப கம்மியாகிடுது. ஆனால் பேசிகிட்டே இருக்காங்க, பார்வதி இல்லைன்னா வந்து கண்டென்ட் இல்லை, பார்வதி தான் வந்து ப்ரொமோ பார்வதி அப்படி இப்படின்னு. ஆனால் அதிகப்படியாக பேசுகிற விஷயங்கள் போயிட்டுருக்கு. அதை வந்து நாங்கள் வந்து நம்ம அமித் பார்கவ் சொன்னோடனே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஆஹா நம்மளை வெளியே வந்து கழுவி ஊற்றுறாங்க அப்படின்னு. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் பார்வதி மட்டும் இப்போ இல்லை பிக் பாஸ் சீசன்லன்னா இது உண்மையிலே டம்மி பிக் பாஸ் சீசன் என்ன இருந்திருக்கும். ஏன்னா ஃபுல் ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா திவாகர் பார்வதி மாறி 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 வந்தாங்க. திடீர்னு அதுக்கப்புறம் தான் கமருதி வந்தப்பில் மீதி யார் வந்தால் இது வரைக்கும் ப்ரொமோவில் நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்புறம் யார் இந்த பிக் பாஸை பார்க்குறது? ஸோ அவங்களுக்கு நெகட்டிவ் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன், திவாகர், விஜய் பார்வதி இவங்களாம் பண்ண விஷயத்தால் தான் இந்த வரைக்கும் ஒரு மாதம் ஓடி இருக்குது, ஏதோ ஓடி இருக்குது. அதை சுவாரஸ்யத்தை ஏற்றணும்னு சொல்லிட்டு தான் பிக் பாஸ் டீம் வந்து ஏதோ சம்பவங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? மற்றபடி வந்துட்டு ஏதோ இப்போ வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்க்குறேன், விக்ரம் வந்து சொல்கிறார், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், வெளியில் எதுவுமே தெரியல, ஒருத்தங்க கூட என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணலையா, என்ன அப்படி பண்ணேன்னு கேட்டால் அவர் வந்துட்டு அந்த வீக்லி டெஸ்ட் நடக்கும்போது வாமிட் பண்ணார் பாருங்க. இந்த வாமிட் வரும்போது கூட ஒரு காமெடி பண்ணாராம். ஆடா பாவிகளா, இது என்னடா கொடுமையாக இருக்குது, ஒரு காமெடி பண்ணவா மனுஷன் டெய்லி ரீல்ஸ் பண்ணி காமெடி பண்ணுறாரு, அவரே கழுவி ஊற்றிட்டுருக்காங்க. நீங்கள் ஒரு சின்ன பிட்டு காமெடிக்கு அவ்வளோ பேச்சு, ரொம்ப கஷ்டங்க. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களை.